எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் டாக்டர் கார்த்தி சுப்ராஜ் சாரோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்னுடைய வணக்கம். இறைவி படம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ June 3 ரிலீஸ் ஆகுது. இறைவி வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னர். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். இந்த படத்தில் பெரிய கிராஃபிக்ஸ் அப்படி இப்படியெல்லாம் விஷயங்கள்லாம் கிடையாது. ஆனால் நடிச்சிருக்கிற எல்லாற்றையும் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஜெனியூன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கிறார். ஒரு மகேந்திரன் சார் ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும், ஒரு மகேந்திரன் சார் சின்ன வயசில் ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கான்டெம்பரரி மகேந்திரனாக கார்த்திக் சுப்ராஜ் சார் இந்த படத்தை பண்ணியிருக்கிறார். இந்த வயசுக்கு ஒருத்தர் வந்து ஒரு எமோஷ்னல் ட்ராமாவை இந்த அளவுக்கு டீல் பண்ணி பண்ணுறது ரொம்ப பாராட்டத்தகுந்த ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த படத்தில் ஆக்டராக கமிட் ஆகும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ரொம்ப ஆம்பிஷனாக இருக்குது, பெரிய ஆம்பிஷனாக இருக்கிறது வந்து ஒரு நல்ல நடிகனாக ப்ரூவ் பண்ணணும், ஒரு நல்ல பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்றது தான். அதுக்கு வந்து நான் வந்து ஆண்டவனை இப்படி சாப்பிட விடலை, இப்படி சாப்பிட வச்சு அந்த மாதிரி. என்னென்னா, அதுக்கு வந்து நான் ஒரு டைரக்டர் ஆகி ப்ரொடியூசர் ஆகி நானே என்னை ஹீரோ ஆக்கிக்கிட்டு பெரிய ஜேர்னி, ரொம்ப பெயின்ஃபுல்லான ஜேர்னி. அதெல்லாம் கடந்து வந்து பார்த்தா அப்புறம் சரியான படங்கள் எனக்கு நடிக்கிறதுக்கு அமையலை. அப்புறம் ஒரு வெளியாளுங்கள்லாம் என்னை டைரக்ட் பண்ணும்போது நான் அவங்களுக்குடைய எக்ஸ்பெக்டேஷன் சரியாக பண்ணலையா, வந்து ஒரு மேஜிக் நடக்கலை. அப்போ வந்து ஒரு நியூ அன்பேர் படத்துலலாம் நான் நடிக்கும்போது என்னை வந்து மிமிக்ரி பண்ணாங்க ஆடியன்ஸ் வந்து என்னை நல்ல நடிகனாக ஒத்துக்கிட்டாங்களே ஒழிய ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டைரக்டர்ஸ் வந்து ஒரு மரியாதையான நடிகனாக என்னை அக்செப்ட் பண்ணல. அந்த பெயின் எனக்கு எப்பொழுதுமே உண்டு. ஏன்னா எங்கே போனாலும் ஏன்டா நீ டைரக்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதான் நான் ஒன்று சொல்லுவேன். இந்த 16 வயது நிலையில் சப்பானி கேரக்டர் இருக்கும். அப்போ ஸ்ரீதேவி மேடம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி யாருமே இனிமே சப்பானின்னு கூப்பிடக்கூடாது, கோபாலகிருஷ்ணன் தான் கூப்பிடணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்பாங்க, என்னப்பா எல்லோரும் இப்போ கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்றாங்கல்ல அப்படின்னா, இல்லை எங்க நான் தான் கோபாலகிருஷ்ணன், எல்லோரும் சப்பானின்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நான் நடிகனாக வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லோரும் ஏன் நீ டைரக்ட் பண்ணக்கூடாது, ஏன் நீ நடிக்கிற அப்படின்னே கேட்பாங்க. அப்போ அந்த சப்பானி மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரோ டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சார் என்னை வந்து ஒரு நடிகனாக மதித்து ஒரு நல்ல கதாபாத்திரம் ஒன்று கொடுத்து என்னை நடிக்க வச்சதுனால ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு ஆக்டராக நான் ஃபஸ்ட்டு ஃபிலிமில் ஜேர்னியில் ஸ்டெப் எடுத்து வைக்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குதுங்க. ரொம்ப நல்லா வந்திருங்க. கார்த்திக் சுப்ராஜ் சாரோட ஒரு அற்புதமான ஒரு திறமை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நடித்து காட்டியெல்லாம் வாங்க மாட்டார். உன்னை நீயா இரு அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணுவார். நீ போ, நீ இது உன்னோட டைலாக், இது எப்படி பண்ணுவீங்க பண்ணுங்க, அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவார். நம்மளுக்கு தெரியாமலேயே நம்மளிடம் இருந்து ஒரு நல்ல ஒர்க் அவர் வந்து ஈஸியாக அப்படி வாங்குவார். அது ஒரு பிரமாதமான ஒரு டைரக்டருங்க. ஆக்சுவலாக நான் யாருக்காவது பெருசாக தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி சொன்னால் நான் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு நான் லைஃப் லாங் நான் தேங்க்ஸ் சொல்லுவேங்க. ஏன்னா ஒரு நல்ல நடிகனாக என்னை வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் கமிட் பண்ண அப்புறம் எனக்கு நல்ல ஆஃபர்ஸ் வந்து இப்போ இவர் செல்வராஜன் சாரோட நெஞ்ச மரப்பில் நடிக்கிறேன். அப்புறம் அந்த ஒரு பெரிய டைரக்டர் படத்தில் நான் தமிழ் தெலுங்குல நடிக்கிறேன். இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் பாதை ஆரம்பித்தது வந்து இந்த இறைவியோட கமிட்மெண்ட்டு தான். டெஃபினட்டாக இறைவி என் வாழ்க்கையில் மிக முக்கியமான படம். அண்டு இந்த சம்மரில் எல்லாரும் என்டர்டெயின் பண்ண போகிற படம். இந்த படம் பார்த்துட்டு என்ன ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொன்னால், படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனாங்கன்னா எல்லா கணவன்களும் தன் மனைவியோட ஒரு வாரமாவது ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட எமோஷனை மதித்து நடந்துக்குவாங்க. அது கண்டிப்பாக நடக்கும். அதுவே இந்த படத்தினுடைய வெற்றியாக இருக்கும். இந்த படத்தில் இருந்து டைரக்டர் விஜய் சேதுபதி சார், பாபி தம்பி, கருணா சார் எல்லாருமே ரொம்ப நல்லா ஜென்யூனான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல சாங்ஸ். சார் வந்து எங்கே சார் காணும், சந்தோஷ் நாராயணன் சார் வந்து செம சாங்ஸ் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் நான் படம் இன்னும் பார்க்கல. நான் டைரக்டர் சொன்னார், சாங்ஸோட இன்னும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக கலக்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ வெரி ட்ரெண்டி ஃபிலிம் இறைவி. கார்த்திக் சுப்ராஜோடைய முத்திரையோடு ரெடியாக இருக்குது. எல்லோரும் பாருங்கள். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சி குமார் சார் அவர்களுக்கும், அபியே நபி சாருக்கும், ஞானவேல் சாருக்கும்
என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன்.